மாத்திரையா அடுத்த கேள்வி கர்மாவை பற்றி கேட்டிருக்காங்க மாத்திரையா. கர்மான்றது என்ன, அது உண்மையா? அப்படி உண்மையாக இருந்தால் நான் புரியாத வயசில் செய்த ஒரு தவறான விஷயத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய கெட்ட கர்மாவை நான் எப்படி சரி செஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன். அதாவது எந்த ஒரு நம்பிக்கையும் ஒரு மதத்தில் இருந்து அது மற்ற மதத்தில் இல்லைன்னா அதுவே ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்டாக போயிடுது. ஓகே, எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும். ஸோ ஒரு மதத்தில் கர்மா அப்படின்னு இருக்கு, இது இல்லாத மதத்தில் அவன் என்ன பண்ணுவான்? லக்கு, ராசி இல்லை, ஓகே எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, வேற ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவான். காமன் ஃபேக்டர் இதில் என்னன்னா, ஒரு அன்னோன் ஃபேக்டர், ஒரு புரியாத விஷயம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் இருக்கா, என்னன்னு தெரியாது. ஓகே, ஸோ நாஸ்திகவாதி என்ன சொல்லுவான்? அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னுவான். ஓகே, சிலர் அது விதிக்கப்பட்ட விதி, எனக்கு அப்படிதான் எழுதியிருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னுவான் ஒருத்தன். நீங்க கேள்வி கேட்கிற மதத்துலேருந்து வரவன் இதை கர்மா அப்படின்வான். மொத்தத்தில் பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், சில விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு லைஃப்ல, சில விஷயம் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. பிரமாதமான படம் நான் சொல்ற சில உதாரணங்கள்லாம் இந்த ஜெனரேஷனுக்கு புரியுமான்னு கூட தெரியாது. கர்ணன் ஒரு படம், அது ரிலீஸ் ஆன டைம்ல வேற ஒரு படம் ரிலீஸ் ஆனதுனால கர்ணன் படம் ஓடலை. ஓகே, புதிய பறவைன்னு ஒரு படம், சிவாஜி எக்ஸாம்பிளாகவே கொடுக்குறேன், ஏன்னா நான் சிவாஜி எம்ஜிஆர்லாம் பார்த்து வளர்ந்த காலம் அதனால. புதிய பறவை ஓடலை, பிரமிப்பான படம், அது யாராலையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த மாதிரி படம் எப்படி ஓடாம போகும், அது எப்படி ஃபெயிலியர் ஆக முடியும்னு. அது ரிலீஸ் ஆன டைமிங் நம்ம கண்ட்ரோல்ல இல்லை, வேற ஃபேக்டர். அப்போ அதிர்ஷ்டம் இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, ஏன்னா இந்த ரெண்டு படத்தையும் கொஞ்ச நாள் கழிச்சு ரீரிலீஸ் பண்ணாங்க. ரீரிலீஸ் பண்ணும்போது சூப்பர் ஹிட்டாக போச்சு, டைமிங் மாறிடுச்சு. இது என்ன ஃபேக்டர்ன்றது நம்மளால எல்லா டைம்லையும் அதை விஷுவலைஸ் பண்ண முடியாது. இப்போ கிரிக்கெட்டில் பார்த்தோம்னா டிவிலியர்ஸ்னு ஒரு கிரிக்கெட்டர், எல்லாருமே சொல்லுவாங்க ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர். அவர் எந்த சாம்பியன்ஷிப்புமே ஜெயிச்சது கிடையாது. ஓகே, ட்ராஃபிஸ் ஜெயிச்சதே கிடையாது. தோனி இவ்வளோ ஜெயிச்சிருக்காருன்னு கிரிக்கெட்டில். தோனி ஹஸ் லாஸ்ட் மோர் ஃபைனல்ஸ் தென் மோஸ்ட் அதர் கேப்டன்ஸ். இப்போ ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் தோற்றதுனால அதிர்ஷ்டம் இல்லைன்னு எடுத்துக்கணுமா, இல்லை இத்தனை தடவை ஃபைனல்ஸ் போனதுனால அதிர்ஷ்டம்னு எடுத்துக்க முடியுமா, கர்மான்னு எடுத்துக்கணுமா? நம்ம எப்படி வேணா சொல்லிட்டு போகலாம். நம்ம புரிஞ்சிக்க வேற ஒரு விஷயம் அதுதான். நிறைய விஷயம் ஒரு மனிதனோட கண்ட்ரோல்ல கிடையாது, இன்க்ளூடிங் அவர் பாஸ்ட். ஸோ ஏன் அது நடந்ததுன்னு யோசிக்கிறதோட இன்னுமே என் வாழ்க்கையை எந்த விதமாக நான் எடுத்துட்டு போறேன்றது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இங்கிலீஷ்ல சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன், சர்க்கிள் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். சர்க்கிள் ஆஃப் கன்சர்ன் இஸ் மன உளைச்சல் ஒன்றா அதை பற்றி இருக்கலாமே தவிர நம்மளால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் இந்த உலகம் எப்படி இருக்கு, அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க, எதனால் ரஷ்யா யுக்ரைன் வார் நடந்துட்டு இருக்கு, என்னோட கடந்த காலம் ஏன் அப்படி இருந்தது, எனக்கு ஏன் சின்ன வயசில் யாரும் கை கொடுக்க வரல, எனக்கு ஏன் இந்த எவ்வளவோ கேள்வி கேட்கலாம். நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல் இன் யுவர் லைஃப். இன்னிலேருந்து நான் எப்படி வாழ முடியும், என் எதிர்காலத்தை எப்படி, வாட் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல் புரிஞ்சிருந்தாலும் இட்ஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். ஏன் சுனாமி வந்தது சயின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணா கூட நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அதுதான் கடைசி சுனாமியா நம்ம வாழ்க்கையில பார்த்தது. இன்னொன்று நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. பட் நான் என்ன பண்ண முடியும்? ஓகே, நான் அவ்வளோ கடலோரத்தில் வீடு வச்சுக்கணுமா, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டா பெட்டரா, அதுதான் பண்ண முடியும். ஓகே, இப்போ சென்னையில் வெள்ளம் வந்தது, எல்லார் கையிலையும் கை காமிக்கலாம், அவனோட தப்பு, இவன் தப்பு, இந்த கவர்மெண்ட் பண்ணல, அந்த இது பண்ணல, இந்த பில்டர் தப்பு எல்லாம் சொன்ன. ஃபியூச்சரில் நான் வெள்ளம் வந்ததுன்னா இந்த மாதிரி மார்ஷ் லேண்ட்ஸில் இல்லாமல், ஓகே வெட்லேண்ட்ஸில் இல்லாமல் நான் எங்கே மாதிரி இருந்தால் என்னால் பண்ண. வாட் இஸ் தட் வீ கேன் டூ? இப்போ நீங்கள் ஆரம்பிக்கும் போதே கமெண்ட்ஸ் பற்றி சொன்னீங்க, அதனால் அதை வச்சே ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல முடியுன்றது மட்டும்தான் என் கண்ட்ரோல். உங்கள் கேள்வி என் கண்ட்ரோல் இல்லை, இந்த பதிலுக்கு இவங்க என்ன கமெண்ட்ஸ் எழுதுவாங்கன்றது என் கண்ட்ரோலில். ரெண்டுத்தை பற்றியும் நான் கவலைப்படுறதும் கிடையாது. நான் பண்ணுறதை சிறப்பாக செஞ்சிருந்தேன்னா என் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அது ஒன்று தான். டேக் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் லைஃப்.
and stop focusing on things which are not in control of your life. Thank you.